தாவேகா கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை. திடுக்கிடும் தகவல்கள் டெல்லி தரப்புலேருந்து இப்போ வெளிவந்திருக்குது. மாறி மாறி போட்டு கொடுத்துருக்குறாங்க, மாறி மாறி கையை நீட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் சம்மன் அனுப்புவாங்க, விஜயும் நேரில் ஆஜராகுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு அதிகம்னு செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருக்கிறாங்க புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார். 3 பேருமே மாற்றி கையை நீட்டி இவன் தான் பொறுப்பு, அவன் தான் பொறுப்பு, நான் இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சண்டையை போட்டிருக்கிறாங்க. கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் பார்க்கறதுக்கு முன்னதாகவே இவ்வளவு உட்கட்சி குழப்பங்களா அப்படின்னு கேள்வி. 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த 41 உயிர்கள் போனதற்கு காரணம் யாரு அப்படிங்கிறதான் $1 மில்லியன் கேள்வி. இப்போ அந்த இதில் சிபிஐ விசாரணையில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கு உரிய பதில் இவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி சொல்லலை, ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் சார், புசி ஆனந்த் தான் காரணம் சார், நான் காரணம் இல்லை சார் அப்படின்னு மாற்றி 3 பேரும் அந்த விசாரணையில் கை நீட்டி பேசியிருக்கிறாங்க, மாறி குற்றம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்குது. கடந்த 3 நாட்களாக டெல்லியில் சிபிஐ இவங்களை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பி விசாரணை நடந்திருக்கு. மீண்டும் பொங்கல் கழித்து ஒரு விசாரணை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஜய்க்கும் சம்மன் அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதனால் இப்படி கேள்விகள் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சார் 3 நாளைக்கு முன்னாடியே நான் போய் அந்த இடத்துல மீட்டிங்க்கான அப்ரூவல் வாங்குறது, எந்த இடம் செலக்ட் பண்ணுறது, நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுதான் என் வேலை சார். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் நான் இதை ஆதவ் அர்ஜுனாட்ட கொடுத்துட்டேன். எனக்கும் அதுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. எங்கள் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தான். அவரும் சிடிஆர் நிர்மல்குமாரும் சேர்ந்து தான் அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கையை வரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் 2 பேர்கிட்டையுமே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனாட்டையும் சிடிஆர் நிர்மல்குமார்ட்டையும் சிபிஐ தரப்பு கேள்வி கேட்டிருக்குது. இடத்த எப்படி தேர்வு செஞ்சீங்க, எத்தனை மணிக்கு முன்னாடியே வர சொன்னீங்க, மக்கள் வந்ததுக்கப்புறமும் ஏன் விஜய் லேட்டாக வந்தார், இப்படி பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ தரப்பு கேட்டிருக்குது. இது எந்த கேள்விக்கும் மாறி கை நீட்டி சொல்லியிருக்காங்களே தவிர நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு தெளிவான எந்த ஒரு ரீசனுமே சிபிஐ தரப்புக்கிட்ட இவர்கள் சொல்லாமல் தவிர்த்துருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கூட்டம் சேரணும், அந்த கூட்டத்தை வச்சு கெத்து காமிக்கணும். 12 மணிக்கு வர விஜய் நைட்டு 8 மணிக்கு வராரு, அது வரைக்கும் மக்களை காத்து கிடக்க வைக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணது தாவேக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதில் உடனே திமுக மேலே பழிய தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது சிபிஐயில் கொஞ்சமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வருது.